தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் எல்லா வீடியோக்களும் வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை கண்டென்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் எனக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கை குறித்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ரிசர்வேஷன் குறித்து நீங்கள் ஒரு அப்டேட் கேட்டிருக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, 120 நாளா 60 நாளாக ஷார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப பயனுள்ளது. கட்டாயம் அதுவும் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேர் சேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டேட்டையும் சேஞ்ச் பண்ணலாம். அதற்கான புது அப்டேட் வந்திருக்கு. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். இந்தியாவிலே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான். ஸோ பப்ளிக் மிகவும் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் ட்ரெயின் தான். ஏன்னா ட்ரெயினில் தான் ஃபேர் கம்மி, அதாவது கட்டணம் மிகவும் குறைவு, நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் என்ன, லாங் ட்ரிப்புக்கு எல்லாமே மேக்ஸிமம் ட்ரெயினை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்ணி போகும்போது எல்லாமே புக்கிங் பண்ணி தான் போவாங்க. ஸோ புக்கிங் பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்படி புக் பண்ணும்போது நாம் ஒரு டேட்டில் புக் பண்ணிட்டோம். ஸோ அந்த டேட்டில் நம்மளால் போக முடியாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, அந்த டிக்கெட் முன்னாடியே கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா அந்த டிக்கெட் அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, அப்படி நீங்கள் முன்பதிவு செய்து உங்களால் போக முடியாத பட்சத்தில் உங்களுக்கு பதிலாக வேற ஒரு நபரை அனுப்பலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு அர்ஜென்ட்டாக போகணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போகிறீங்க, உங்களால் போக முடியல, இப்போ உங்கள் பையனோ இல்லை உங்கள் சகோதரோ போகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணதுனால உங்களால் போக முடியாத பட்சத்தில் வேறு ஒரு ஆள் நீங்கள் அது போல அனுப்பலாம். அது மட்டும் கிடையாது, இதிலே டேட்டு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 15ஆம் தேதி ட்ராவல் பண்ண போகிறீங்க. அந்த 15ஆம் தேதி உங்களால் போக முடியாது, அதுக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஒரு ஆப்ஷனும் இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த 2 ஆப்ஷனுக்கும் ஒரு முக்கிய பொருத்தம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் எங்கே செய்ய முடியும் அப்படின்னா ஆன்லைனில் செய்யவே முடியாது. ஸோ அதான் மெயினான விஷயம். நீங்கள் ரிசர்வேஷன் கவுண்டரில் பண்ணால் மட்டும்தான் இந்த 2 வசதிகளை நீங்கள் பெற முடியும். நேம் சேஞ்சாக இருக்கட்டும், டேட் சேஞ்சாக இருக்கட்டும், ரிசர்வேஷன் கவுண்டர் சென்று தான் பண்ண வேண்டும். அதுலேயும் நீங்கள் இந்த நேம் சேஞ்ச் பண்ணதாக இருந்தால் கட்டாயமாக 24 மணி நேரத்துக்கு முன்பாக, அதாவது ட்ரெயின் கிளம்பக்கூடிய 24 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் அங்கே போய் லெட்டர் எழுதி கொடுத்து தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி கொண்டு போய் கொடுக்கும்போது ஆதார் கார்டு நீங்கள் கட்டாயம் சப்மிட் பண்ணணும். உங்கள் ஆதார் கார்டும் சரி, நீங்கள் யார் உங்களுக்கு பதிலாக ஆல்டர்னேட் பண்ணுறீங்களோ அவங்க கூட ஆதார் கார்டையும் கட்டாயம் கொடுக்கணும். மென்ஷன் பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக டேட்டு சேஞ்ச். ஸோ டேட்டு சேஞ்ச் எப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெயின் கிளம்புவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கட்டாயம் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய டேட் சேஞ்சுக்கு எந்த டேட்டு அடுத்து நீங்கள் போகிறீங்களோ அந்த டேட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கரெக்டாக 48 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டும். நீங்கள் அதுக்கு அடுத்து செஞ்சீங்கன்னா செய்ய முடியாது. நீங்கள் 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும். 48 மணி நேரத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா கட்டாயம் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ எல்லாமே டிக்கெட் கவுண்டரில் தான் பண்ண முடியும். இந்த புது அப்டேட் வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் யாராவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா ரிசர்வேஷன் கவுண்டரில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஆன்லைனில் இந்த ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை. ஸோ அது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.